இந்த தங்க ஸ்தம்பத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலேயே முதல் தோன்றிய துர்க்கை அம்பாள் குடியேற்ற திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். கும்பகோணத்திலே தங்க விழா விரிவாக்கப்பட்டு வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்றைய தினம் அந்த கொடியேற்ற திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 15 நாட்களை கொண்ட இந்த திருவிழாவானது இன்றுடன் காங்கேசன்துறை வீதி முழுவதிலும் திருவிழா சம்பந்தமான அந்த பதாதைகள் இருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். கோயிலுக்குள் வசந்த மண்டப பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்பாள் தாழ்வணிந்து இன்றைக்கு தெளிநகர் துர்க்காய் அம்பாள் இன்றைக்கு கொடியேற்றம் காண்றாள். அந்த வகையில் இதுவரை காலமும் பிம்பத்தில் இருந்த அம்பாள் அருள் புரிவார். இன்றிலிருந்து மகோற்சவ நிறைவு மட்டும் தம்பத்திலும் இருந்து அருள் புரிவார். அந்த வகையில் கும்பத்திலிருந்து அபிஷேகங்கள் நடந்து இன்று தம்பத்தில் இருந்து அருள் புரிவார். இன்று இரவு யாகசாலையிலும் கும்பத்திலும் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய இதுகள் அம்பாளுடைய கருணை இடம்பெறும். அந்த வகையில் இந்த தெல்லிப்பளை துர்க்காதேவி அம்பாள் இலங்கையிலேயே முதல் தோன்றிய துர்க்கை அம்பாளாக அருள் புரிவது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாகும். அந்த வகையில் இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தெல்லிப்பளை துர்க்கா சுரந்தரி செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மா அவர்கள் ஆலயங்கள் தோறும் சமய சொற்பொழிவுகள் பிரசங்கங்கள் ஆற்றி அதன் மூலம் இந்த ஆலயத்தை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளார். இந்த வகையில் அடியேனும் தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மா அவர்களுடைய காலத்தில் அவரை நேரடியாக கதைத்து அந்த பெரும் அடியனுக்கு கிடைத்தது. அந்த வகையில் இந்த தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மாவைப் போல திருமதி வசந்தா வைத்தியநாதன் அம்மா கூட ஆலயங்கள் தோறும் சைவ சொற்பொழிவுகள் பிரசங்கங்களை ஆற்றி வந்தது. அதே காலப்பகுதியில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களும் பொலிகண்டி கந்தவனம் ஆலயத்தில் சொற்பொழிவாற்றியமையும் சண்முகப் பெருமானை கண்டு வியந்து வழிபட்டமையும் கண்ணீர் மல்க உலகப் பெரும் சண்முகராக தெரிவித்தமையும் எனது நெஞ்சில் இன்றும் பசும் தாணி போல தோற்றுகின்றது. அந்த வகையில் இந்த ஆலயத்தில் இன்று கடந்த ஆண்டு எண்ணெய் காப்பு சாத்தியதையும் பெரும் புகழாக கருதி சிறு வயதில் எனது பேத்தியாருடன் இந்த ஆலயத்தை தரிசித்த ஞாபகம் உண்டு. இன்றைக்கு 40 வருடத்துக்கு முதல் 50 வருடத்துக்கு முதல், அதாவது 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இன்று இந்த அம்பாளுடைய கொடியேற்றம் காண வேண்டும் என தரிசித்தமை பெரும் புகழாக கருதுகிறேன். தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த தகதகவென மிளிர்கின்ற அந்த கொடி தம்பத்தினை பார்க்கின்றோம். தேவாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்தில் வசந்த மண்டபத்தில் இருந்து துர்க்கை அம்மன் கொடியேற்றம் அந்த இடத்துக்கு தொண்டர்களினால் தூக்கி வருகின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்கலாம். கொடிச்சீலையானது குருக்களினால் உள்வீதியில் சுற்றி வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
ஒவ்வொரு கடவுள்களான விநாயகர், துர்க்கை அம்மன் அவர்களுக்கான அந்த வாகனங்கள் கொண்டு வரப்படுகின்ற அந்த காட்சி, மிடுக்கான அந்த சிங்க வாகனத்தை பார்க்கின்றோம். வசந்த மண்டபத்தில் இருந்து விநாயகப் பெருமான் தொண்டர்களினால் தூக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக ஏனைய கடவுள்களும் தூக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியும்.
கருவறையிலே பஞ்சாலாத்தியானது காட்டப்பட்டு பின்னர் கொடி தம்பத்துக்கு முன்னால் இருக்கின்ற துர்க்கை அம்மனுக்கு காட்டப்படும் போது துர்க்கை அம்மன் தூக்கப்படுகின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்க முடியும். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் கோயிலின் அந்த கொடியேற்றமானது இன்னும் ஒரு சில வினாடிகளிலே ஏற்றப்பட இருக்கின்றது.
கொடியேற்றப்பட்டதன் பின்னர் கொடிக்கம்பத்தில் நடைபெறுகின்ற அந்த பூஜைகள் கிரிகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். பெண்ணியுழு கொடையினின்னே பேசுடைய துர்க்கைகள் நல்லருளை நங்கிடவே நல்ல கொடியேற்றம் கண்டாள் அம்பிகையால் துர்க்கைவள் அருளினை வேண்டிய நாம் என்றென்றும் துதித்திடுவோம் எந்தாயை வணங்கிடுவோம். காசி ஜனில் இருந்து கனிவுடனே கதிர் தாமருடனே வந்து இழுப்பை இன்றில் கூடியிருந்தாள். இன்னல்களை தீர்ப்பதற்கு எங்களை காத்து வந்தாள். எங்கள் தாய் வள்வன் அடியினை பொழுதுடுவோம். எங்கள் அருள் தாய் வந்தன் அடிமலர் பொழுதுடுவோம். வாழிய வாழி என்று வாழ்த்தியே வணங்கிடுவோம். வையமிதில் இருளகத்து ஒளிபொழுக்கும் துர்க்கை என்ன ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை என்ன எங்கள் தாய் துர்க்கை என்ன. இந்த கோயிலை ஆற்றுப்படுத்திய சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா மற்றும் இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியர்களாக இருந்து பணி செய்தவர்கள் எல்லோருடைய ஆசையினாலும் இன்று அம்பாளுடைய சன்னிதானம் 5 கோபுரங்களோடு எல்லா சிறப்புகளோடும் காட்சி அளிக்கிறது. இந்த அழகான கொடித்தம்பத்தை பார்க்கிறீர்கள். இந்த நாட்டிலே இப்படி ஒரு கொடித்தம்பம் கும்பகோணத்திலே தங்கம் உருவாக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு கடந்த கும்பாபிஷேகம் தொடக்கம் இங்கே கொடியேற்றம் இந்த தங்க ஸ்தம்பத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தெய்வ திருவருளால் சொல்லப்பட்டது. எதை கேட்டாலும் அதை கொண்டு வந்து பூர்த்தி செய்கிறார். இந்த ஆண்டு ஆணி உத்தரவிலே 167 அடி நீளமான பிரமாண்டமான அன்னசத்திர மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. 12 நாட்களும் சகல அடியவர்களும் அன்னதானத்திலே பங்கு பெற்றுவதற்கு எல்லா ஒழுங்கும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியான 11:30 அன்னதானம் தன்பாட்டிலே அங்கே தொடர்கிறது. சகல அடியவர்களும் நீங்கள் அன்னதானத்திலே பங்கு பெற்ற வேண்டும். ஒருவரும் சாப்பிடவில்லை என்று போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரமாண்டமான மண்டபம் அம்பாளுடைய திருவிழாவினாலும் அடியவர்களாகிய நீங்கள் தந்த காணிக்கையாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவஸ்தானம் தண்ணீர் திருமுறைகளை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறது. சுமார் 2 கோடி ரூபாய் செலவிலே திருமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கந்த புராணம் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. 6 பாகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த திருமுறை புத்தகங்கள் அத்தனைக்கும் ஒரு குடும்பத்தவர்கள் நிதி தந்து நமக்கு உதவி இருக்கிறார்கள். கந்த புராணம் முழுவதையும் அச்சிட்டுவதற்கு ஆஸ்திரேலியாவில் சைவ பேரவை நிதி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு புத்தகமும் சொல்லலாம் 8 லட்சத்துக்கு மேல் முடிகிறது. 1000 மனிதர்களோட புத்தகம் அடிச்சு இலங்கை முழுவதும் உள்ள கோவில்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இளைய பக்தர்கள் அச்சுக்குறியோடு இந்த நூல்களை சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே திருமுறையை அச்சிட்டிருக்கிறதோ அது திருப்பதி துர்கா தேவி தேவஸ்தானம் தான்.
என்ன தேவையோ அந்த பணியை நாம் செய்கின்றோம். தங்கள் தேவஸ்தானத்தினுடைய மகளிரில் பிள்ளைகள் சிறப்பாக பல்கலைக்கழகம் செய்கின்றார்கள். இந்த ஆண்டு மாணவர்களுக்கு விஞ்ஞான துறையில் பல்கலைக்கழக அனுமதி கிடைத்திருக்கிறது. அதே நேரத்திலே இப்போது மாதம் தோறும் நிறைய செவ்வாய்க்கிழமை அன்று இலவச வைத்திய முகாம் யாத்திரைகள் விடுதியிலே இடம்பெறுகிறது. யாழ்ப்பாண போதனாவுடைய சாலை வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எந்த விதமான நிதியும் பெறாமல் இங்கே இலவச சிகிச்சை செய்கிறார்கள். தேவஸ்தானம் எந்த அளவிலே பொதுமக்களுக்கு உதவ முடியுமோ அத்தனையும் ஆதரவுள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், கண் பார்வையற்ற தலைமைத்துவ குடும்பங்கள் மாதந்தோறும் அவர்களுக்கு நிதி உதவி செய்வதோடு பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு மாதாந்த உதவி படம் இத்தகைய பணிகள் நடைபெறுகிறது. அன்னதானத்துக்கு சென்ற ஆவணி மாதம் குடியரசு திட்டம் ஒன்றை உருவாக்கினோம். திருவருமையாலே நாங்கள் ஒரு சிறந்த அரிசி இப்பொழுது காசுக்கு வாங்குவதில்லை. பக்தர்களே கொண்டு வந்து முன்னாலே வைத்திருக்கிற பாத்திரத்திலே அரிசியை நிரப்புகிறார்கள். எனவே இங்கே வந்திருக்கிற அடியவர்கள் எல்லாரும் உங்களுடைய வீட்டிலே இருந்து ஒரு புடி அரிசி கொண்டு வந்து போடுங்கள். அது மகா புண்ணியம். தானங்களிலே சிறந்தது அந்த தானம். அதுவும் முகம் தெரியாதவர்களுக்கு சோறு கொடுப்பது பெரிய தானம். எனவே சென்ற ஆவணி மாதம் உங்களுடைய தேவஸ்தானத்திலே இந்த குடியரசு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு வருஷம் எங்கள் தேவஸ்தானம் அரிசி பணம் கொடுத்து வாங்கவில்லை. நீங்கள் அந்த அரிசியிலே தான் தொடர்ந்து அன்னதானம் செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி முக்கியமான நாட்களில் தான் அன்னதானம் நடைபெறுகிறது. அவர்களுக்கு அன்னதானம் நடைபெறுகிறது. எனவே அம்பாள் ஒரு குறையும் இல்லாமல் எதை கேட்கிறோமோ அத்தனையே கொண்டு வந்து சேர்க்கிறார். எனவே அதிகாரிகளே, அந்த தாயிடம் நீங்கள் எல்லாரும் அன்றாடி கும்பிட்டு கேளுங்கள். இல்லை என்று சொல்லாமல் தருகின்ற தாய், இறக்கப்படுகின்ற தாய் தில்லைமாநகரிலே வீட்டிலிருந்து எல்லாரையும் காக்கிறார். இந்த கோயிலுக்கு ஒரு குறையும் இல்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால் அம்பாளுடைய திருவருள். சிவாச்சாரியர்கள் மிக பயபக்தியாக கடமையாற்றுகிறார். எங்கள் பணியாளர்கள் கடமையாற்றுகிறார்கள். எங்கள் தொண்டு பணியை பெண்கள் தொண்டர் சபை, தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம், மகளிர் பிள்ளைகள் எல்லோரும் தொண்டு பணியாற்றுகிறார். எனவே இந்த ஆலயம் புனிதமாக இருப்பதற்கும் தெய்வீகமாக இருப்பதற்கும் எல்லா சிறப்புகளுக்கும் காரணமாக அடியவர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். அடியார்களே, எந்த ஒரு பொருளையும் வீணாக்காதீர்கள். இங்கே தம்ப பூசையிலே பயன்படுத்தப்பட்ட பால் குழம்பு அங்கே காய்ச்சல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடியவர்களுக்கு கொடுப்பதற்கு அங்கே கொண்டு போய் தயிர் வைக்கப்பட்டு அன்னதானத்திலே கொடுப்பதற்கு எந்த ஒரு பொருளையும் வீண்பிரியம் செய்யக்கூடாது. அதுதான் இன்றைக்கு முக்கியம். அடியார்களே, தண்ணீரை வீணாக்காதீர்கள். எத்தனையோ நாடுகளிலே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது. இங்கேயும் மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த மண்ணிலே தண்ணிக்கு தட்டுப்பாடு விரைவிலே வரலாம். கங்கை என்றாலே அன்னை தான். கங்கை, யமுனை, கோதாவரி, பவானி, நர்மதா, காவேரி, எத்தனை நதிகள் இருந்தாலும் அத்தனைக்கும் அன்னை பராசக்தியினுடைய பெயர்கள் தான். எனவே எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்க வேண்டும், கும்பிடுங்கள். எல்லாரையும் தெய்வம் காப்பாற்ற வேண்டும், கும்பிடுங்கள். எதையும் வீண்விரியமாக்காதீர்கள். தண்ணீரை வீண்விரியமாக்காதீர்கள். ஒரு நாளும் சாப்பாட்டை கொட்டாதீர்கள். அதெல்லாம் இப்பொழுது தெளிவதில்லை. எல்லா ஞானிகளும் சித்தர்களும் சொல்லியிருந்தார்கள், யார் உணவை கொண்டுகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு புறப்படுத்து உணவுக்கு அலைகிறார்கள். தயவு செய்து அளவாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்கள். சாப்பிட்டு விட்டு கொட்டாதீர்கள். எவ்வளவு பேர் இந்த உலகத்திலே பஞ்சத்திலே இருக்கிறார்கள். எத்தனையோ நாடுகளில் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனாலே கடவுள் தந்ததை தொட்டு கும்பிட்டு விட்டு சாப்பிடுங்கள், கொட்டாதீர்கள். எங்கள் மண் விடிய வேண்டும் என்றால் அருள் வளம் வேண்டும், பொருள் வளமும் வேண்டும்.
அருள் வழங்கும் தேவை. எல்லாரும் கும்பிடுங்கள். பிள்ளைகளை கும்பிட பழகுங்கள். வயதிலே மூத்தவர்களை மதிக்க பழகுங்கள். தெய்வ சன்னிதானங்களில் அமைதியை போடுங்கள். வீண் வார்த்தை பேசாதீர்கள். இந்த உலகத்தை ஆளுகின்ற பராசக்தி இங்கே குடிக்கொண்டிருக்கிறாள். அவள் எல்லாவற்றையும் அவதானிப்பாள். எனவே சொற்கள் எல்லாம் நல்ல சொற்களையே பேசி நல்ல வண்ணம் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்களுடைய சமுதாயத்திலே இன்றைக்கு வீண்புரிய ஒரு பக்கம், ஆடம்பரம் இன்னொரு பக்கம், அனாவசிய செலவுகள் ஒரு பக்கம், தேசங்களை பற்றி ஏக்கம் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளை ஆன்மீகம் சார்ந்தவர்களாக வளர்த்தெடுங்கள். எனவே எல்லாம் சரி துர்காதேவியினுடைய முதல் நாள் கொடியேற்றத்திலே கூடியிருக்கின்ற பக்தர்களே, அம்பாள் ஒரு குறையும் விட மாட்டாள். எல்லாரையும் காப்பாற்றுவாள். அழுது மன்றாடி கும்பிடுங்கள். கேட்டதெல்லாம் தருவாள். அவள் இந்த தெல்லிமா நகரிலே வீட்டிலிருந்து எவர் கண்ணீரோடு வந்தாலும் அவளுக்கு பதில் சொல்லி கவலைப்படாமல் அனுப்புவாள். எத்தனை பேர் குழந்தை செல்வம் கேட்டு குழந்தைகளை கொண்டு வந்து கிடத்துகிறார்கள். எத்தனை பேர் தாலி வேலை கேட்டு பொட்டத்தாலி செய்து அவர்களுக்கு தினமும் சாப்பிடுகிறார்கள். ஒரு வருஷத்துக்குள்ளே கணவனோடு வந்து நேர்த்தியை நிறைவேற்றுகிறார்கள். நோய்களை விரட்டுகின்ற தாயிடம் வந்து முறையிடுகிறார்கள். எல்லாரும் இந்த தாயினுடைய அற்புதத்தை அனுபவித்து வந்து சொல்லுவார்கள். என்ன அதிசயம் அது! எனவே நாங்கள் ஆச்சரியப்படுவோம். இப்பொழுது சிங்கள மக்கள் கூட இந்த அம்பாளுக்கு வந்து நேர்த்திகள் வைத்து இந்த அம்பாளுக்கு கூட்டங்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது சில நேரம் வந்து சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு எங்கும் அடைந்த தெய்வமாக இருக்கின்ற துர்க்கை அம்பாளை இந்த மகோற்சவ காலத்திலே நீங்கள் எல்லாம் அன்றாடங்களுக்கு கேட்டு அனைத்து அடியவர்களும் அன்ன சத்திரத்துக்கு சென்று அன்னதானத்திலே பங்கு பெற்ற வேண்டும். இங்கே இந்த அபிஷேகங்களுக்குரிய திரவியங்களை கொண்டு வந்து நீங்கள் கொடுங்கள். அன்னதானத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு அரிசியாவது ஒவ்வொருவரும் கொடுங்கள். அது பெரிய புண்ணியம் என்று கூறி எல்லோரும் இன்பற்றுவார். எல்லாம் வெள்ளை செவி துர்காதேவியை பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சரி உறவுகளை, காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.